எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீக்கித்தமிழா. போன மாசம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஜேயோட ரோனன் S2 வந்து நம்ம அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த மோசா ஏர் 2 வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த மோசா ஏர் 2ஓட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். கைஸ் இப்போ வந்து நம்ம மோசா ஏர் 2 வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து மோசா ஏர் 2ஓட டிசைன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் மோசா ஏர் 2ன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. மோசோட பிராண்டிங் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. பேக் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட்டட் கேமராஸோட லிஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிம்பிள் வந்து எல்லா கேமராக்கும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சில கேமராக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அது என்னென்ன ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பழைய லிஸ்ட்டாக கூட இருக்கலாம், புது லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபர்ம்வேர் அப்டேட் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து புது கேமரா சப்போர்ட்லாம் ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வெப்சைட் லாகின் பண்ணிங்கன்னா புது கேமரா என்னென்ன சப்போர்ட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரீசனபிளாக பெருசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல பேக்கிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணலாம். கஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு வந்து சீலை வந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சீலை பிரித்து எனக்கு வந்து பார்த்துருக்கேன். நான் இம்போர்ட் பண்ணாதனால கஸ்டம்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபீல் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ நீங்கள் ஒரு வீடியோகிராஃபராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபீல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லணும் இந்த கிம்பிளை பார்த்த உடனே. ஸோ நிறைய ஐட்டம் இருக்குது. என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த வார்னிங் மாதிரி ஒரு காஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது வந்து நீங்கள் படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு புக்லெட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புக்லெட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த புக்லெட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேக்கிங் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆமாங்க, நான் சொன்ன மாதிரி புக்லெட்ஸ் தான். ஸோ இங்கிலீஷில் கூட இருக்குது, நீங்கள் வந்து ஈஸியாக படுத்துக்கலாம். ஸோ இந்த புக்லெட்டை படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து மோசா ஏர் 2 வந்து கண்டிப்பாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியா வரும். ஸோ கண்டிப்பாக அந்த புக்லெட் வந்து படிங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு ஹார்ட் பவுச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜிப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள நமக்கு நிறைய கேபிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு கேனனுக்கு இல்லாட்டி சோனிக்கு அப்புறம் நிக்கானுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனி கேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு எல்லா கேபிள்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பிளேட் கூட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த இதில். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில ஸ்பாஞ்சஸ் எல்லாமே இருக்குது, ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டல். அப்புறம் நமக்கு வந்து பேட்டரி சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயம். நமக்கு வந்து ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் தான் இதில். அவங்களே நமக்கு வந்து ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம இங்கே தான் சார்ஜ் பண்ணிக்கணும். மொத்தமாக 4 பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இந்த 4 பேட்டரி நமக்கு வந்து ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் தான். ஸோ நீங்கள் வந்து இதிலே வந்து சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு 4 பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த 4 பேட்டரி நம்ம வந்து பக்கத்தில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சில இடத்துல தான் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஆக்சுவலி இந்த மாதிரி பஞ்சு தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம பக்கத்தில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுதான் நமக்கு வந்து அந்த மினி ட்ரைபாட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரோனன் S அன்பாக்சிங் அப்போ கூட பார்த்தோம், இந்த மாதிரி மினி ட்ரைபாட் ஸ்டாண்ட் தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது கூட ரப்பர் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாண்ட் அப்படின்னு தான் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் நீங்கள் தனியாக வாங்கினா மட்டும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் வந்து நான் வாங்கவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் வாங்குறதா இருந்தால் மட்டும் இந்த ராட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ எனக்கு வந்து இது யூஸ் ஆக போதில்லை. ஏன்னா நான் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் வந்து இப்போதுக்கு வாங்கலை. மேபி ஃபியூச்சரில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வந்து வெறும் கிம்பிள் மட்டும் தான் இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நமக்கு வந்து இந்த பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து மவுண்டிங் பிளேட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மவுண்டிங் பிளேட் மட்டும் தனியாக இல்லாமல் நமக்கு உள்ள கூட ஒரு மவுண்டிங் பிளேட் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து 2 மவுண்டிங் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மவுண்டிங் பிளேட் தொலைஞ்சா கூட நீங்கள் வந்து 2வது மவுண்டிங் பிளேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயம். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸ்க்கு அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் வந்து நம்ம கிட்ட இல்லை. ஸோ அது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கிம்பிளே வந்து எடுத்து பார்ப்போம். ஸோ கிம்பிள் கண்டிப்பாக ரோனன் அளவுக்கு வெயிட் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். நல்ல லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீடியோகிராஃபராக இருந்தால் நீங்கள் இந்த கிம்பிள் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம வந்து ஸ்லோவாக எடுப்போம். ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயம்னால கண்டிப்பாக நம்ம வந்து மெதுவாக எடுக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்துட்டோம். நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே புதுசாக இருக்குது. நான் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது அதோட ஓவர்வியூ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து பேலன்ஸ் பண்ணுற வீடியோ வந்து நான் இதில் காட்டில் பேலன்ஸ் பண்ணது நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து ரோனன் S வீடியோ பாருங்கள். அதிலே எப்படி பேலன்ஸ் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இதில் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அதை பார்த்து நீங்கள் அப்படியே வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அதனால தான் நான் பேலன்சிங் வீடியோ வந்து காட்டல. ஸோ ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே அந்த பேட்டரி போடுற இடம் இருக்குது. அப்புறம் ஃபோக்கஸ் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸ் ஜாய்ஸ்டிக் எல்லாம் நமக்கு இங்கே இருக்குது. அப்புறம் பவர் பட்டன் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. இதில் நமக்கு வந்து ஒரு OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கேமரா மவுண்டிங் பிளேஸ் வந்து நமக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிறந்த கிம்பிளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு OLED டிஸ்பிளே கூட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஓவர்வியூ வந்து பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி பேட்டரி போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பேட்டரி இருக்குது. ரோனன் Sல பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி அப்படியே சார்ஜ் பண்ணுவோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் பேட்டரி.
ஸோ நம்ம வந்து ரிமோட்டில் எப்படி பேட்டரிஸ் போடுறோமோ அதே மாதிரி தான் போகணும். இல்லை அந்த 4 பேட்டரி நீங்கள் வந்து போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த பேட்டரிஸ் எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லி நமக்கு வந்து பக்கத்துலேயே டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்கிறது வந்து ப்ளஸ் மேலே இருக்கணும், கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மைனஸ் வந்து கீழே இருக்கணும். ஸோ ஆக்சுவலி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல, நமக்கு வந்து பக்கத்தில் டயக்ராம் வந்து இருக்குது. அதை பார்த்துட்டு கரெக்டாக ப்ளஸ் எங்கே மைனஸ் எங்கே போகணும்னு சொல்லி பார்த்துட்டு வந்து போடுங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் படி நீங்கள் கரெக்டாக போட்டாலே போதும், உங்களுக்கு வந்து மோசா வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பேட்டரி மட்டும் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக பார்த்துட்டு போடுங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் கூட பயந்துட்டேன் ஃபஸ்ட் டைம் வந்து என்ன உடச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. நான் உடைக்கிறதுலாம் இல்லை, ஆக்சுவலி அப்படி தான் டைட்டாக தான் இருக்குது. ஸோ நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் டைட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அது வந்து அவுந்து விழாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துட்டு போடுங்க. கீழே வந்து நமக்கு பட்டன் கூட இருக்குது, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து லாக் ஆச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பட்டன்ஸ் வந்து என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பின்னாடி வந்து நமக்கு அந்த மெயின் பட்டன் வந்து இருக்குது. ஸோ அந்த மெயின் பட்டன் வந்து நீங்கள் 3 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செல்ஃபி மோட் போகும், 2 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து போகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நார்மலாக நம்ம வந்து கிம்பிள் யூஸ் பண்ணும்போது இருக்கும். ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் vlog பண்ணுறதுக்கு செல்ஃபிக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து vlogger இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எனக்கு வந்து ஜாய்ஸ்டிக் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஜாய்ஸ்டிக் வந்து எந்த சைடில் திருப்பினாலும் அந்த சைடில் வந்து ஜாய்ஸ்டிக் வந்து போகும். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே திருப்பினா மேலே போகும், லெஃப்ட்டில் திருப்பினா லெஃப்ட்டில் போகும், ரைட்டில் திருப்பினா ரைட்டில் போகும். ஸோ 360 டிகிரிஸில் அது வந்து ஃபுல்லாக அதால் ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோகிராஃபராக இருந்தால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து எந்த ஆங்கிளில் வேணாலும் அந்த ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த இதை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தால் போதும், ஆட்டோ கேலிப்ரேட் வந்து நம்மளுக்கு ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் எல்லா தடவையும் பேலன்ஸ் பண்ணப்போ இது பண்ணுறது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எதுவும் பயப்பட தேவையில்ல. கேலிப்ரேட் ஆகும்போது நமக்கு இந்த மாதிரி தான் ஆடும், அப்புறம் வியர்ட் சவுண்ட் வந்து கொடுக்கும். ஆனால் யாருமே வந்து நீங்கள் கண்டிப்பாக பயப்படவே தேவையில்ல. ஸோ கேலிப்ரேட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 3 நிமிஷம் வந்து ஆகும். ஆனால் யாருமே கவலையே பட தேவையில்ல. அது வந்து உங்களுக்கு கேலிப்ரேட் ஆன உடனே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட பொசிஷனுக்கு வந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கிம்பிள் வாங்கினீங்கன்னா எல்லா தடவையும் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கேலிப்ரேட் வந்து ஒரு தடவை பண்ணிடுங்க. ஸோ வெயிட் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அதுவே வந்து பார்த்துக்கும். ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்செப்ஷன் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஷாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஷாட் வந்து நம்மளுக்கு வந்து மேலே ஃபேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அந்த இன்செப்ஷன் மோட் போகிறதுக்கு எதுவுமே நீங்கள் வந்து அதை 2 தடவை ப்ரெஸ் பண்ணாலே போதும், அந்த பட்டன் தான் நமக்கு இந்த மாதிரி இன்செப்ஷன் மோட் வந்து போயிடும். ஸோ இன்செப்ஷன் மோட் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி ப்ரெஸ் பண்ணாலும் அந்த இன்செப்ஷன் மோட்லேயே நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்விஸ்ட் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேரல் ரோல் வந்து கேப்சர் பண்ணலாம், அப்புறம் ஸ்கை வந்து கேப்சர் பண்ணலாம், டைம் லாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்செப்ஷன் மோட கூட நீங்கள் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இது வந்து நமக்கு இன்செப்ஷன் மோட் கூட இருக்குது. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோசா ஏர் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மோசா ஏர் 2 ஆப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த கிம்பிள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் மோசா ஏர் 2ல வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆப்பில் வந்து. ஸோ நமக்கு வந்து டைம் லேப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ மோட் இருக்குது, அப்புறம் நமக்கு வந்து எல்லாமே நமக்கு ஹைப்பர் லேப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து இருக்குது. ஸோ அது வந்து நான் தனியாகவே காட்ட தேவையில்ல. நீங்கள் வந்து ஒரு தடவை மோசா ஏர் 2 ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணாலும் நீங்கள் வந்து அந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக கற்றுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த OLED டிஸ்பிளே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெனுவில் போனால் நமக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஹாஷாக வந்து இது திரும்பணும், எவ்வளோ வந்து ஸ்மூத்தாக திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் யூஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து திரும்பிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேலிப்ரேஷன் கூட வந்து இருக்குது. ஸோ அந்த கேலிப்ரேஷன் போய் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ பேலன்ஸ் டெஸ்ட் கூட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த பேலன்ஸ் டெஸ்ட் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேலன்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். ஸோ கேலிப்ரேஷனுக்குள்ளே போய்ட்டு அந்த பேலன்ஸ் செக் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்குது. ஸோ அந்த பேலன்ஸ் செக்குள்ளே போனாலே போதும், உங்களுக்கு வந்து அதை வந்து பேலன்ஸ் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து அதை எப்படி பேலன்ஸ் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வந்து காட்டுறேன். ஸோ நீங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேலன்ஸ் செக் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த பேலன்ஸ் செக் வந்து நம்மளுக்கு பண்ணும். நீங்கள் எதுவுமே டச் பண்ணாதீங்க, ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து அதுவே நமக்கு வந்து பேலன்ஸ் செக் வந்து பண்ணும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணால் அந்த 3 டாட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சென்டரில் வந்து காட்டும். அந்த சென்டரில் நீங்கள் வந்து கரெக்டாக காமிச்சாலே நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லி அர்த்தம். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கிம்பிள் கண்ட்ரோல் வந்து இவ்வளோ தான். நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்களே வந்து நோண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் அந்த ஆப்போட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிம்பிள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து அன்பாக்சிங் அண்ட் செட்டப் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு காட்டலாம். ஸோ நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுன்னா நான் வந்து ரோனன் வீடியோ தரேன். ஸோ அந்த ரோனன் வீடியோ பாருங்கள். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கிம்பிள்ஸ்க்கும் அதே பேலன்சிங் டெக்னிக் தான். ஸோ நான் வந்து திருப்பியும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேலன்சிங் வந்து காட்டல. அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம், சென்னை இன் 4K அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க நாங்கள் வந்து மோசா ஏர் 2 யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து கேப்சர் பண்ணோம். ஸோ மோசா ஏர் 2 ப்ளஸ் சோனி A7 III யூஸ் பண்ணி கேப்சர் பண்ணோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து மூவிங் ஷாட் எல்லாமே
இல்லாமல் எடுத்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருந்துச்சு, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போதைக்கு இந்த கிம்பிள் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சோனி சப்போர்ட் வந்து இன்னும் நமக்கு கேமராஸ்க்கு வரல. ஆனால் கேனன் நிக்கான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக கேமராஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சோனிக்கும் ஒரு அப்டேட் வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, நீங்கள் வந்து DJI ப்ரிஃபர் பண்ணுறீங்களா இல்லாட்டி பார்த்தீங்கன்னா Moza Air 2 ப்ரிஃபர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து DJI வச்சிருக்கேன், Moza Air 2 வச்சிருக்கேன். ரெண்டுத்துலையும் நமக்கு வந்து பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் ப்ரைஸ் படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து Moza Air 2 வந்து ஒரு 5,000 to 10,000 rupees சீப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ப்ரைஸை கம்பேர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து எது சீப்பாக கிடைக்குதோ நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா Ronin S வந்து சீப்பாக கிடைக்கும், சில டைம் வந்து Moza Air 2 வந்து சீப்பாக கிடைக்கும். ஆனால் ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு வின்னர் அப்படின்னா எதுவுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Ronin Sல வந்து நமக்கு வந்து அந்த LED டிஸ்பிளே வந்து இல்லை. ஆனால் இதில் வந்து நமக்கு அந்த LED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா Ronin Sல வந்து நீங்கள் ஒரு தடவை கேமரா ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி ரீபேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதில் அந்த பிரச்சனையே இல்லை, நீங்கள் வந்து திருப்பியும் கேமரா அவுட் ஆகும், நீங்கள் வந்து திருப்பி ரீபேலன்ஸ் பண்ணவே தேவையில்லை, திருப்பி நமக்கு வச்சாலே போதும், நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து ஆகிடும். ஸோ கண்டிப்பாக Moza Air 2க்கு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு அட்வான்டேஜை தவிர பார்த்தீங்கன்னா வந்து வேறு எதுவும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து Moza Air 2 வாங்கிக்கலாம். எனக்கு ஸ்க்ரீன் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து Ronin S கூட வாங்கிக்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ எதுவும் நீங்கள் இதுதான் வாங்கணும் இதுதான் வாங்கணும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ ப்ரைஸ் கம்பேர் பண்ணிக்கோங்க, கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் தேவையாக இருந்தால் இது வாங்கிக்கோங்க, ஸ்க்ரீன் தேவையில்லை நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அது வாங்கிக்கோங்க. ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி சென்னை இன் 4K வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ கார்டு தரேன், அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து Moza Air 2 தான் கேப்சர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் கூலான கேஜெட்ஸோட ரிவ்யூஸ்லாம் வேணா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிம்பிள் வீடியோ, கேமரா வீடியோ, வேறு எதை பற்றி வீடியோ வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நாங்கள் அதை பற்றி வீடியோ போடுறோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா Moza Air 2 லிங்க் வந்து நாங்கள் கீழே தரோம், அஃபிஷியலாக நீங்கள் வந்து பில்லோடையே வாங்கலாம். ஆனால் DJI Ronin S பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அப்படி வாங்க முடியாது. ஸோ லிங்க் தரேன், ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்தியா கூட வந்து நமக்கு ஷிப் பண்ணி கொடுப்பாங்க. நான் கூட அப்படி தான் வாங்கினேன். ஆனால் கஸ்டம்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4,000 ரூபா கஸ்டம்ஸ் மட்டும் கட்டினேன். ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோ, நீங்கள் வந்து கஸ்டம்ஸ் மட்டும் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.